Hey guys, welcome back to our channel Study Well Tamil. So ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம சேனல்ல வீடியோ வருது. இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட டேபிளை வந்து ஃபுல்லா டீக்ளட்டர் பண்ண போறேன். சோ எப்படி எல்லாம் பண்றேன் அப்படிலாம் காமிக்கல. ஜஸ்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் நான் காமிக்க போறேன். சோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் பாத்தீங்க இல்லையா? அத நம்ம சேனலோட நியூ லோகோ எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த டேபிளோட ஓவரால் வியூ இதுதான். நான் வந்து வுட்டன்லாம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஸ்டீல் ஆர் மெட்டல்னு கூட சொல்லலாம். அந்த டேபிள் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. ஓவரால் வியூ இப்படி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு கஜகஜன்னு தான் நான் வச்சுருப்பேன். அண்ட் இன்னொரு இனோவேட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டேபிள் மேலே 2 ஃபிஷ் பாட் இருக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பால், இன்னொன்று வந்துட்டு கிளாஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு மீன் வந்து தனியாகவும் இன்னொன்று வந்து தனியாகவும் தான் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நான் என்னோடய டேபிள் மேலே இருக்கிறத ஃபுல்லாக நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஈவன் ஃபிஷ் டேங்க் கூட அதை வந்து க்ளீன் பண்ண வேண்டிய டைமும் இன்றைக்கி. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக நான் நீட்டாக முடிச்சிட போகிறேன். மெயினாக என்னோடய டேபிள் மேலே லேப்டாப் தான் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஆஃப்டர் க்ளீனிங் என்னோடது ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஸோ ஓவரால் வியூ வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஷூட் பண்ணல, ஏன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த கிளாத் மட்டும் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறமா அதை வாஷ் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் வாஷ் பண்ணால் அந்த இங்க் கலர் வந்து போகலை, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு 2 or 3 டேஸ் கழித்து வாஷ் பண்ணணும். டாப் டேபிள் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கடுத்து டேபிளுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு ஃபிஷ் பவுலும், அதாவது ஃபிஷ் பவுல்னால் ஃபிஷ்ஷுக்கு தேவையானது அதில் இருக்கும். அது போக நான் ஃபிஷ்ஷுக்காக வந்து ஒரு மோட்டார் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். அது வந்து பாதி செஞ்சு பாதி செய்யாமல் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான ஒரு இது தான் வந்து நான் அதுக்கடியில் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராவர் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேவலமாக தான் இருக்குது. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க. அண்ட் இதை வந்து நான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் எல்லாமே டஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது க்ளீனிங்க்கு அப்புறமா. அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் க்ளீனிங் வந்து ட்ரார் இப்படி தான் இருக்குது. நான் சொன்னேன்ல பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் அங்கங்கே இருந்ததை எடுத்து நீட்டாக அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரார் வந்து உங்களுக்கு எம்டியாக ஃபீல் ஆகலாம். நான் யூஸ் பண்ணுற எல்லா ரேண்டம் திங்ஸ் மட்டும்தான் அதில் வச்சுருப்பேன். இது எல்லாமே என்னோடய அடியில் இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கபோர்டு வந்து அதை விட படுமோசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வெளிச்சம் பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளாஷ் ஆன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். அப்படியே பயங்கர சொதப்பலாக இருக்கும். எனக்கு இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா நான் ஒரு டைம் ஏதாவது எடுக்கும்போதும் திரும்ப அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஆகிடும். இப்போ க்ளீனிங்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. நான் ஒரு 3 or 4 டேஸ் கழிச்சு உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். மறுபடியும் நான் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் போகும். எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அசம்பிளும் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய டேபிளோட க்ளீனிங். எப்படியும் ஒரு 1 வீக் அப்புறம் மறுபடியும் பழசாக எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்க போகுது. அதை நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓவரால் வியூ வந்து க்ளீனிங்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. நான் சொன்னல பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுக்கு டீட்டெயில்டான ஸ்டடி டேபிள் டூர் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன்.